கைத்தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துன்னித்தி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் டாக்டர் ஹர்ஷன சூரியபெரும ஆகியோர் நேற்று பாராளுமன்றத்தில் மீன்பிடியியல் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தி மற்றும் வைத்தியர் பவானந்த ராஜா ஆகியோருடன் விசேட சந்திப்பு நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாணத்தில் கைத்தொழில்துறை மேம்படுத்தும் வழிமுறைகள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வடக்கு மாநிலத்திலே காணப்படுகின்ற கைத்தொழில் பேட்டைகளை அபிவிருத்தி செய்த தொடர்பாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னித்தி மற்றும் போக்குவரத்து கப்பல் துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா மற்றும் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இணைந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். இந்த கலந்துரையாடலின் பிரகாரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காங்கேசந்துறை சீமென் தொழிற்சாலை அண்டிய பகுதி, அதேபோன்று ஆனிறகு உப்பள பகுதி, அதேபோன்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதி, ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதி, மாங்குளம் தொழிற்பேட்டை பகுதி ஆகியவற்றை பார்வையிடுவதும் அது சம்பந்தமான தரவுகளை சேகரிப்பதும் அதை எவ்வாறு அபிவிருத்தி செய்து எதிர்காலத்திலே குறித்த பிரதேசங்களை வளமிகு பிரதேசங்களாக மாற்றி வடக்கு பிரதேச மக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் அந்நிய தொழிலை மீட்டுவதற்கான கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற்றது. மிக சிறப்பான கலந்துரையாடல் அமைந்தது. அதன் பிரகாரம் வருகின்ற மார்ச் மாதம் 7ஆம் தேதி அமைச்சர்கள் குழுவினர் மற்றும் நாங்கள் குறித்த பிரதேசங்களை சென்று பார்வையிட்டு அது தொடர்பான அறிக்கைகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து துரிதமாக அபிவிருத்தி பணிகள் வடக்கு மாநிலத்திலே ஆரம்பமாகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.